நம்ம ஊர்ல ஒரு பழமொழி இருக்கு, சும்மா இருந்த சங்க ஊதி எடுத்த ஆண்டி அப்படின்னு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிரெஞ்சு கவர்மெண்ட் ரகசியம் வச்சிருந்த ஒரு மல்டி லொகேஷன் எப்படி அவங்க வாயாலேயே வெளியே வந்ததுன்னு தான் நம்ம பார்க்க போறோம். பிரான்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரேடியோ ஸ்டேஷன் இருக்கு, பியர் சுல் ஹவுட் அப்படின்னு. அந்த ரேடியோ ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப காலமா வந்து பிரைவேட் யூஸ்க்காக பயன்படுத்தி இருந்தாங்க. அப்புறம் ரீசெண்டாக கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து மிலிட்ரி அந்த லொகேஷன் டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. அது வந்து நேட்டோக்காகவும் பிரெஞ்சு மிலிட்ரிக்காக ரேடியோ ஸ்டேஷனாக யூஸ் பண்ணிருந்தாங்க பல காலங்களா. விக்கிபீடியாவில் இந்த பர்டிகுலர் ரேடியோ ஸ்டேஷன் பற்றி ஒரு பேஜ் இருந்துச்சு. அந்த பேஜில் வந்து மிலிட்ரி இன்ஸ்டாலேஷன்லாம் போட்டுருந்துருக்காங்க. உடனே பிரெஞ்சு கவர்மெண்ட் பண்ணிட்டாங்க, இது ரொம்ப ரகசியமான இடம், இதை வந்து எப்படி விக்கிபீடியாவில் மக்களுக்குலாம் தெரியாத மாதிரி பண்ண முடியும், நாளை பின்ன வந்து ஒரு தீவிரவாத தாக்குதல் நடக்கலாம் அந்த இடத்துலன்னு சொல்லி என்ன சொல்கிறாங்க, விக்கிபீடியா பிரான்ஸோட லீடர் கூப்பிட்டு இந்த பேஜ் டெலிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லப்போ, அவரால முடியாதுப்பா, அது விக்கிபீடியா இருக்கு, ஓப்பன் சோர்ஸ், யார் வேணாலும் என்ன பண்ணலாம், என்னால அதெல்லாம் பண்ண முடியாதுன்னே அவர் பிடிச்சி அவரை வந்து ஒரு ஜெயிலில் உட்கார வச்சு அவர் கையாலே அந்த பேஜ் டெலிட் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனால் இந்நேரத்தில் பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாண்டில் இருந்த இன்னொரு விக்கிபீடியா ஆர்வலர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த பேஜ் அப்படியே அவர் அங்கே அப்லோட் பண்ணிட்டார். சுவிட்சர்லாந்து கவர்மெண்ட் கிட்ட போய் பிரெஞ்சு கவர்மெண்ட் கேட்டு டெலிட் பண்ண சொல்லுமா, அது ரொம்ப காலங்களாக இருந்தல, ஆனால் அந்த பேஜ் அங்கேயே இருந்துச்சு. இந்த பரபரப்புனால என்ன ஆயிடுச்சுன்னா அந்த பேஜுக்கு பயங்கரமான வியூஸ், மோஸ்ட் வியூடு விக்கிபீடியா பேஜ் அப்படின்னு சொல்லி டாப் லிஸ்ட்டுக்கு வந்துச்சு. அப்போ சும்மா இருந்த மிலிட்ரி இன்ஸ்டலேஷன் இப்போ ஊரெல்லாம் தெரியிற மாதிரி ஆக்கிட்டாங்க பிரெஞ்சு கவர்மெண்ட்.